சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல முத்து இறந்துட்டு செல்வத்தோட மனைவிய பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, செல்வத்தோட குழந்தை இருந்துட்டு இனிமே அப்பாவை எங்களால பார்க்கவே முடியாதா? எங்க அப்பா இனிமே ஜெயில்ல தான் இருப்பாரா? எங்க அப்பா கொலை செஞ்சுட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து கேட்ட உடனே முத்து இருந்துட்டு அப்படிலாம் எதுவுமே இல்ல. அது ஒன்றும் எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து. அவ்வளோதான். இதுக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உங்க அப்பாவை நீ தப்பா நினைக்கக்கூடாது. உங்க அப்பாவ திரும்ப உன் கூட சேர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாரியே சொல்லிறாங்க. மீனா இருந்துட்டு இதுக்கு மேலே நம்ம பொறுமையே இருக்கக்கூடாதுங்க. உங்க அண்ணனுக்கு பார்க்குற அந்த லாயர் கிட்டயே போயிட்டு விஷயத்த சொல்லலாம். அவங்க மூலியமா செல்வானனை வெளியே கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மீனா வந்து ஐடியா பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அருண் இருந்துட்டு முத்துவா பழிவாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். எனக்குன்னே இருந்தது என் அம்மா தான். எங்க அம்மாவை திட்டம் போட்டு கொலை பண்ணிட்டான் இல்ல. இனிமே முத்துவையும் அந்த செல்வத்தையும் நான் சும்மாவே விடமாட்டேன். இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கவே மாட்டேன்னு சொல்லி நம்ம அருண் வந்து அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து இருந்துட்டு சரி நம்ம அருண் கிட்டேயாவது பேசலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மீனா இருந்துட்டு அவங்க அம்மா லாஸ்ட்டு முகத்தை கூட நம்மளை பார்க்க அவரை விடலை. கண்டிப்பாக இந்த கேஸ் அவர் சீக்கிரமாக வாபஸ் வாங்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி லாயர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லாயர் இருந்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டை வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம், ஆனால் அதுக்கு அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்கேன்.